அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை இன்றைய நாளில் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். சாதிப்பதற்கு வயசு ஒரு தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருவங்க தான் இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இலங்கையில் ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் மியூசிக் கம்போசர் அப்படின்னு சொல்லி தன்னை அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய வயசு 19. கல்விஹாசன் துலக்ஷினி அவங்க தான் இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு இசையமைப்பாளர். கர்நாடக சங்கீதம் முறைப்படி பயின்றிருக்கிறாங்க. அதை விட மியூசிக் பேண்டு வச்சுருக்கிறாங்க. தனியே பெண்களே இருக்கக்கூடிய மியூசிக் பேண்டு இலங்கையில் ஃபர்ஸ்ட்டாக இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் இவங்களுக்குள்ளே இருக்குது. இவங்களுடைய வயசுக்கும் இவங்க செய்கிற விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சாதிப்பதற்கும் நிறைய விஷயங்களை நாங்கள் படைப்பதற்கும் வயசு ஒரு மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. இவங்களோட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அதை விட அவங்க சொல்லுகின்ற விஷயங்கள் பல பேருக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் எனக்குள்ளே காணப்படுது. எனவே அவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து செல்ல போகிறோம். வணக்கம் துலக்ஷினி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களுடைய வயசுக்கும் நீங்கள் செய்கிற இந்த விஷயங்களுக்கும் ஆரம்பத்தில் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இலங்கையில் ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் மியூசிக் கம்போசர் அப்படின்ற ஒரு அடையாளம், ஒரு நாமம் உங்களுக்குள்ளே இருக்குது. 19 வயசில் ஒரு மியூசிக் கம்போசர்ன்றது ஒரு பெரிய ஒரு நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாரம் விளங்கிச்சா. இப்போது ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு அல்லது அந்த சினிமா வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொன்னால் மியூசிக் கம்போசர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை அவர் பிடிப்பார். அவருடைய வகிபங்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த படத்தை எடுத்து கொண்டு போகிறது, மக்கள் மத்தியில் அந்த படத்தை ரீச் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய இசையமைப்பாளர்கள் நிறைய வருடங்களையும் நிறைய அனுபவங்களையும் தாண்டி வந்திருப்பாங்க. இப்போ ரகுமான் கூட எல்லாம் ஒரு மியூசிக் கம்போசராக வரும்போது கூட சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தார். ஜிவி பிரகாஷ் கூட அப்படி தான் சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க ஒரு வெற்றி பெற்ற இமாலய இசையமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்தினது அவங்களுக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறமா. இப்போது 19 வயசில் உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இவ்வளோ சின்ன ஒரு டைம் பீரியடில் ஒரு சின்ன வயசில் இலங்கையின் இளம் பெண் இசையமைப்பாளர் அப்படின்னு ஒரு மகுடம் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதன் மூலமாக நான் எமது இலங்கை மண்ணுக்கும் எமது நாட்டுக்கும் நிறைய பெருமை சேர்க்கணும். இசை மூலமாக நான் மட்டும் வளர்ந்தால் போதாது, நிச்சயமாக என்னோடு சேர்ந்து என்னோட சமூகமும் வளரணும்னு சொல்லி தான் என்னோட ஆசைகளும் என்னோட குறிக்கோளும் காணப்படுது. ஓகே. 19 வயசில் இலங்கையில் இளம் பெண் இசையமைப்பாளர் அப்படின்ற ஒரு பெயர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் கூட இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஆரம்பத்தில் இந்த நேர்காணலுக்கு நீங்கள் வரும்போது கூட எனக்கும் உங்களை பற்றியதான அறிமுகம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. உங்களோட பேசும்போது தான் நிறைய விஷயம் நான் தெரிந்து கொண்டேன். பார்க்குற எங்களோட ஆடியன்ஸும் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள யார் இவங்க, இந்த 19 வயசு துலக்ஷினி என்றவங்க யார், எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, இவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறீங்க, என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கிறீங்க, என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, என்னென்ன விஷயங்களை பண்ண போகிறீங்க அப்படின்றலாம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே பிறந்தீங்க, என்ன படிச்சிங்க, உங்களுடைய பின்னணியை பற்றி சொல்லுங்கள். கண்டி ஹந்தானை 4ஆம் கட்டை மலையகம் தோட்டத்தில் தான் நான் பிறந்தேன். என்னோட 3 வயசுல தான் என்னோட மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட அப்பா சின்ன காலத்துலேருந்தே பாரதி கண்ட புதுமை பெண் போல் வளரணும்னு சொல்லி வளர்த்தாங்க. அப்போது அந்த தாலாட்டு கேட்டு, அந்த பாடி தாலாட்டி தூங்க வைக்கிறது அதெல்லாம் கேட்டு அப்படி தான் எனக்கு மியூசிக்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா கீபோர்ட் வாத்தியம் ப்ளே பண்ணுவாங்க. அவர் ப்ளே பண்ணுறதை பார்த்து முதலாக நான் கீபோர்டில் என்னோட விரல்களை பிடித்து கீபோர்டில் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் அந்த சாங் ப்ளே பண்ண வச்சு அப்படியே எனக்கு கீபோர்டில் இன்ட்ரெஸ்டாக ஸ்டார்ட் ஆச்சு. இப்படியே தான் என்னோடய மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் கண்டி நல்லாயின் மகளிர் கல்லூரி, அங்கே தான் என்னோடய ஸ்கூல் லைஃப். அதுதான் என்னோடய ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா இந்தியா போயிட்டு இன்னும் மேலதிகமாக படிக்கலாமேன்னு சொல்லி சவுண்ட் இன்ஜினியரிங்கும் மியூசிக் ப்ரொடக்ஷனும் RM ஸ்கூல் ஆஃப் சவுண்ட் அண்ட் மியூசிக்
சென்னையில் கற்றுக்கிட்டேன். ம். ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அந்த டிப்ளமாவோட நமது நாட்டுக்கு திரும்பி வந்தேன். ஓகே. இப்போ சவுண்ட் இன்ஜினியர் வந்து படித்தாச்சு, மியூசிக் கம்போசர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட கைகளில் வந்து கிடைச்சாச்சு. நீ இதை வச்சுக்கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே வந்து இருக்குதானே. ஸோ அதனுடைய அடிப்படையில் முதல் கட்டமாக இசையமைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் செய்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குது? எமது இலங்கை நாட்டை பொறுத்தளவில் நிறைய அழிந்து வரக்கூடிய கலைகள் காணப்படுது. அதாவது காமன் கூத்து, பொன்னர் சங்க கூத்து, நாடகங்கள், இந்த மாதிரி நிறைய அழிந்து வரக்கூடிய கலைகள் இருக்குது. அதை வந்து ஒரு ஆவணப்படுத்தி டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணுறது தான் என்னோட ஒரு மெயின் குறிக்கோளாகவே காணப்படுது. இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பழைய தாத்தா பாட்டிமார்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போயிட்டு இப்போ காமன் கூத்து எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காமன் கூத்து எப்படி உருவானுச்சு, அந்த வரலாறு, அந்த பாடல்கள்லாம் எப்படி பாடுவாங்க, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு, அந்த பாரம்பரியம் மாறாத வகையில் அதை எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு மியூசிக் பண்ணி அதை வந்து ஆவணப்படுத்தி டாக்குமெண்ட்ரி பண்ணுறது தான் என்னோட குறிக்கோளாக காணப்படுது. இப்போ அதை பண்ணிகிட்ருக்கேன். சரி. இப்போ இந்தியாவுக்கு போய் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்ததால் வந்து நீங்கள் போனீங்க. இப்போ இதுக்கு முற்றுமுழுதாக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? ஏன் இந்தியா போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு? இப்போ இங்கே அதுக்குரிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கலையா? அல்லது இசையமைப்பாளராக வரவேணும்ன்றதுக்காக இந்தியா போய் படிச்சிங்களா? அல்லது ஒரு நாலேஜுக்காக படித்ததுக்கப்புறம் இந்த நாலேஜை வச்சுக்கொண்டு நான் ஒரு இசையமைப்பாளராக என்னை வந்து அடையாளப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததால் வந்து இந்தியா போனீங்களா? என்ன காரணம்? காரணம் என்னன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுல்ல, அப்போது நான் வந்து கீபோர்ட் மட்டும் ஒரு சாதாரணமாக ஒரு கீபோர்டிஸ்டாக தான் நான் இருந்தேன். வளர்ந்து வரும் இளம் இசைக்கலைஞர்னு சொல்லி தான் நான் அடையாளப்படுத்தி காணப்பட்டேன். அப்படியே என்னோட மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி போகும்போது, ஏன் நம்ம இப்படி ஒரு இசைக்கலைஞராக மட்டும் இருக்கணும், இதுக்கு மேலே இன்னும் இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள தோணுச்சு. நம்மளாலேயும் முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இருக்கிறது வந்து ஒரு பின்தங்கிய ஒரு கிராமம், நிச்சயமாக ஒரு மலையகப்புறம். அங்கே கூட சொன்னாங்க, பெண் பிள்ளை தானே, இவங்களுக்கெல்லாம் எதுக்காக இப்படி இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கணும், எதுக்காக இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தர்றீங்க, அந்த மாதிரி ஏன் பெண்களால் முடியாதா, எங்களாலேயும் முடியும். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் எப்படியாவது ஒரு இசையமைப்பாளராக வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எனக்குள்ள ஒரு குறிக்கோளாக வச்சு என்னோட அந்த கனவு ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி தான் நான் என்னோட மியூசிக் ஜேர்னி இசையமைப்பாளராக இப்பொழுது காணப்படுறேன். இப்போ இந்தியா போய் வந்து இது படிக்கிறதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? எப்படி போனீங்க? அந்த காலேஜில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு அங்கே தான் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு தேடல் ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு? இலங்கையை பொறுத்தளவில் மியூசிக் வந்து ரொம்ப திரைப்படத்தில் இசையமைக்கிறதுக்கான களம் வந்து இங்கே குறைவாகத்தான் காணப்படுது. இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு யோசித்தோம். வீட்லேயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோட அம்மா, அப்பா, என்னோட குடும்பத்தார் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் சரி, இந்தியாவில் படித்தா இன்னும் நாலேஜும் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்குரிய சிறந்த களம் வந்து இந்தியாவில் நிறையவே இருக்குது. அதனால இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு காலேஜ் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தோம். அப்போது தான் ஆர்எம் ஸ்கூல் ஆஃப் சவுண்ட் அண்ட் மியூசிக் வந்து அப்பா சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குரிய பணமெல்லாம் சேகரித்து என்னை மட்டும் தனியாக அனுப்ப முடியாதுன்னு சொல்லி எனக்காக பெரியம்மாவும் அவங்களும் தியாகம் பண்ணி எனக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஃபுல்லாகவே என்னோடய குடும்பத்தால் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா நிச்சயமாக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுன்னு சொல்லி ஆகணும். ஒரு கம்போசராக நீங்கள் எத்தனை ஆல்பம் சாங் வந்து பண்ணியிருக்கிறீங்க? கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 பாடல்களுக்கு இசையமைத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு சாங்ஸாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் அப்பாவுக்கு தாலாட்டு அப்படின்ற பாடல் வந்து இப்போ அண்மையில் ரிலீஸ் பண்ணேன். ஓகே. இப்போ 15 பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கிறீங்க. ஒரு இசையமைப்பாளராக உங்களுக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு பாட்டு இருக்குது தானே? சில பாடல்களுக்கு வந்து இசையமைக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும், அல்லது ஒரு 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 குறிப்பிட்ட டைமில் வந்து அதுக்குரிய இசையமைப்பு அந்த பணியை வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு பாட்டு, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்பாவுக்கு தாலாட்டு அந்த பாடல் தான் என்னோட மனதை தொட்ட ஒரு பாடல்னு சொல்லலாம். ஒரு ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ஒரு பொண்ணு வந்து அப்பாவுக்கு பாடியிருப்பாங்க, இல்லாட்டி பையன் வந்து அப்பாவுக்கு பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு எப்படின்னா,
பொண்ணும் பையனும் சேர்ந்து ஒரு ஒரு அண்ணாவும் தங்கச்சியும் சேர்ந்து அப்பாவுக்கு பாடல் பாடினா எப்படி இருக்கும், அந்த ஒரு தாட் வச்சு தான் அந்த பாடல் வேலைகள் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படிதான் இந்த அப்பாவுக்கு தாலாட்டுன்ற பாடல் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப பிடிச்சி பண்ண பாடல்னா அப்பாவுக்கு தாலாட்டு பாடலை சொல்லலாம். ஓகே. இப்போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கம்போசிங் சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபடுறவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டூடியோ சரியான முறையில் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது. ஐ மீன் அது எப்படின்னு சொன்னால், சரியான டெக்னாலஜியோடு வந்து அந்த ஸ்டூடியோ வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் இசையமைக்கின்ற பாடல்களுக்கு அந்த ஸ்டூடியோ செட்டப் எந்த மாதிரி வந்து நீங்கள் வரையறை செய்கிறீங்க, உங்களுக்கு எப்படி அது கிடைக்கிறது, நீங்கள் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? என்னோட அப்பா வந்து எனக்காக ஒரு நாங்கள் வந்து லயத்து வீட்டில் தான் இருக்கோம். அங்கே என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு அங்கே ஒரு எனக்கான ஒரு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அங்கே சவுண்ட் பேனல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எனக்கு ஒரு கலையகம் ஒன்று எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எனக்கு வீட்டிலே உங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. அங்கேயே நான் வந்து என்னுடைய இசையமைப்பு வேலைகள் எல்லாமே அங்கே செஞ்சுக்கிறேன். ஓகே. இப்போது பாடல்களுக்கு வந்து பாடல் எழுதுறதாக இருந்தால் நீங்கள் யாரை அணுகுவீங்க, அதை நீங்களே வந்து எழுதுவீங்களா, அது அந்த விஷயங்கள் எப்படி? பாடல் எழுதுறதுக்காக சந்தனம் சத்யநாதன், கணபதி அப்படின்னு சொல்லி நிறைய லிரிக்ஸிஸ்ட் இருக்காங்க. அந்த சாரெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி லிரிக்ஸ் எல்லாம் எழுதி பண்ணி கொடுப்பாங்க. நானுமே லிரிக்ஸ் எழுதுவேன், அப்பாவும் லிரிக்ஸ் எழுதுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணி பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து லிரிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இலங்கையில் இருக்கிற கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் போய் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து சாதிக்கணும். இப்போ நீங்கள் இந்தியாவில் போய் படிச்சிட்டீங்க, ஒரு மியூசிக் கம்போசராக வந்துருக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை ஒன்று வரும், இந்தியாவில் போய் ஏதாச்சும் ஒரு படத்துக்கு இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிச்சா? கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டீங்க? இருக்கா அப்படி? நிச்சயமாக. இந்தியாவில் பொறுத்தளவு நிறைய காம்படிஷன் ரொம்பவே ஜாஸ்தி. அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க, அங்கே நிறைய பேர் காணப்படுறாங்க. அதனால அங்கே ரொம்பவே காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக காணப்படுது. நான் இலங்கையிலேருந்து இந்தியா நோக்கி போகும்போது நிறைய கனவுகளோடு தான் தமிழகத்தில் காலடி எடுத்து வச்சேன். அப்போது எனக்குள்ளே இருந்துச்சு என்னதுன்னா, இங்கே நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குமே, நம்மளால் வெளியில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய திங்க் பண்ணேன். அதுக்கப்புறமா காலப்போக்கில் அங்கேயும் இந்திய மண்ணிலையும் எமது இலங்கை நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 4 விருதுகள் வந்து அங்கே எனக்கு கிடைச்சிச்சு. அதில் மிக மிக முக்கியமாக சொல்லணும்னா ஏஆர் ரோமான் சார் அவர்களுடைய கைச்சாத்திட்டு, அவர்களுடைய அக்கா அவர்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அம்மா ஏஆர் ரெஹானா மேம், அவங்களுடைய கைகளால் சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு ஒரு விருது எனக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் பேரரசு அவர்கள், நடிகர் வையாபுரி அவர்கள், அவர்களுடைய கரங்களாலும் எனக்கு வந்து சிறந்த பெண் இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லி விருதுகள் கிடைச்சிச்சு. நிச்சயமாக அங்கே வந்து ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தி. எனக்கான ஒரு அங்கீகாரம் அங்கே கிடச்சிச்சு. ரொம்பவுமே சந்தோஷமாகவும் காணப்பட்டுச்சு. அதே வகையில் நிறைய கண்டெக்ட் கிடச்சிச்சு. ஒவ்வொரு விருது வழங்கல் விழாக்களுக்கு செல்லும் போதும் அங்கே வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதக்கூடியவங்க, கவிஞர்கள், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னை தொடர்பு கொண்டாங்க. அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் நான் வந்து இந்தியாவில் இருக்கும் போதே இசையமைத்து கொடுத்தேன். அப்படியே காலப்போக்கில் இந்தியாவில் வந்து ஒரு திரைப்படம் ஒன்று, தென்னிந்திய திரைப்படம் ஒன்று இயக்குனர் வந்து என்னை கண்டெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட படத்துக்கு எதிர்வரும் காலத்தில் அவருடைய படத்துக்கு தென்னிந்திய திரைப்படம் ஒன்றுக்கு இசையமைப்பாளராக நான் வந்து கமிட் ஆகியிருக்கேன். இப்போ அந்த திரைப்படம் எந்த திரைப்படம், அது எது சம்மந்தப்பட்ட, எப்படியும் கதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில வேளை பண்ணினாலும் அதை வெளியில் வந்து சொல்ல முடியாது. அது என்ன திரைப்படம், அது பற்றியான விஷயங்கள் உங்களுக்கு டைரக்டர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னார்? அந்த திரைப்படம் வந்து இயக்குனர்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு திரைப்படமாக அது அமையும். அந்த படத்தோட நேம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க.
அந்த படத்தோட அந்த திரைப்படத்தோட பெயர் வந்து ஸ்பீக்கர் அப்படின்ற அந்த திரைப்படம் தான் அந்த படம். அந்த படத்துக்குரிய இசையமைப்பு வேலைகளும் பாடல் வேலைகளும் தற்போது நடந்து கொண்டிருக்குது. எதிர்வரும் காலங்களில் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக பார்க்கலாம். ஓகே, கட்டாயம் நாங்களும் வந்து எதிர்பார்க்குறோம். ஒரு 19 வயசு சிறுமின்னு சொல்ல இயலாது, தோற்றத்தில் நான் அப்படி இருக்கிறீங்க. ஆனால் உங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து ஒரு அச்சீவ் பண்ணின ஒரு பர்சனாக வந்து இருக்கிறீங்க. எனவே உங்களுடைய அந்த திறமையும் அந்த திறமைக்கான அங்கீகாரத்தையும் வந்து நாங்கள் பார்க்குறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அதற்குரிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்குறோம். பொதுவாக வந்து இந்த 19 வயசில் இவ்வளோ ஒரு பெரிய விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது உங்களோட ஏஜில் வந்து இருக்கிற ஒரு பெண் பிள்ளையை நாங்கள் சந்தித்தாலும் கூட அவங்க நிச்சயமாக இதே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு அந்த வயசினுடைய அடிப்படையில் எல்லாருமே துருண்டு ஒரு கேர்லெஸ்ஸாக வந்து இருப்பாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து தலைக்குள்ளே எடுக்காமல் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அப்படியே கொண்டு போகிறீங்க, விளங்கிச்சா? அப்போ ஒரு திரைப்படத்தில் இசையமைக்கணும் என்ற ஒரு பெரிய ஒரு பணி உங்களோட தலையில் வந்து கொடுக்கப்படுற நேரத்தில் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதை விட ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆல்பம் சாங்காக இருக்கலாம், இந்த மாதிரியான பாடல்களுக்கு இசையமைக்கும் போது கூட அந்த விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதும் கடினமாக இருக்கும். ஸோ இந்த வயசில் எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு அது தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நிச்சயமாக சொல்லணும்னா காலையிலிருந்து அந்த மதிய டைம் இருக்குல்ல, அந்த டைம் ஃபுல்லாக நான் வந்து ஃபுல்லாக செலவிடுறது வந்து என்னோடய படிப்புக்காக அந்த டைமை வந்து செலவிடுவேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த படிச்சுட்டு இருக்கும்போது போர் அடிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் வளர்ந்தால் போதாது அப்படின்ற ஒரு இதில் நான் மட்டும் வளரக்கூடாது, நிச்சயமாக என்னோட சேர்த்து நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் கனவுகளோடு இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு என் குடும்பத்தால் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி சப்போர்ட் இல்லாதவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கா நானுமே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் டீச் பண்ணி கொடுப்பேன். ஈவினிங் டைம் ஃபுல்லாக அந்த ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யாருக்காவது கற்றுக் கொடுப்பேன். கற்றுக் கொடுத்துட்டு நைட் டைம்லாம் இருக்குல்ல, நைட் டைம் பீரியட் ஃபுல்லாக என்னோட இசையமைப்பு துறைக்காக செலவிட்டுட்டு இருக்கேன். இப்படி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கிறபடியால் தான் உங்களால் வந்து இதில் கஷ்டம் இல்லாமல் வந்து சர்வை பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போது காலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ உங்களோட வயசினுடைய அடிப்படையில் நீங்கள் A லெவல் முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா மேற்படிப்பு ஏதாச்சும் படிக்கணுமென்ற ஆசை இருக்கா, இல்லை ஃபுல் டைம் இந்த மியூசிக் இசையமைப்பு இதுக்குள்ளே வந்து போகணுமென்ற ஒரு விருப்பம் இருக்கா? மேல் படிப்பும் படிப்பேன், ஆனால் ஃபுல் டைம் இசையமைப்பு துறையை பண்ணணும், அதுதான் என்னோட எதிர்கால லட்சியமாக காணப்படுது. மிக மிக முக்கியமாக நான் மட்டும் வளர்ந்தால் போதாது அந்த எண்ணத்தோட தான் ஒவ்வொரு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒவ்வொரு ஆக்களாக அடையாளம் கண்டு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை வைத்து, என்னோட வயசில் இருக்க பெண் பிள்ளைகளை வைத்து ஒரு மியூசிக் பிரின்சஸ், இசை இளவரசிகள் அப்படின்ற ஒரு மியூசிக்கல் பேண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேண்டில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த பேண்ட் தான் இலங்கையிலேயே முதலாவது பெண்களை மட்டுமே வைத்த ஒரு இசைக்குழு. அந்த குழு மூலமாக இன்னும் நிறைய நம்மளுக்கு தெரியாத ஊர்களில் நிறைய பாடகர்கள் இருக்கலாம், இசைக்கலைஞர்கள் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பளிக்கும் விதமாகவும் அந்த பேண்ட் வந்து காணப்படுது. அதுக்கு வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் கொடுத்து ஸ்டார்ட்ல இருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 பேண்ட் இருக்குது, ஜூனியர் பேண்ட், சீனியர் பேண்ட்னு. அது வந்து மார்ச் ஃபாஸ்ட் வாக் பேண்ட் ஒன்று. அதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 52 பிள்ளைகள் இருக்காங்க. அதில் சைட் ட்ரம், பேஸ் ட்ரம், சிம்பல், மெலோடிக்கா இந்த நாளும் நான் தான் டீச் பண்ணி இலவசமாகவே கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது எங்களை நாங்களே வந்து வெளியில் தெரிய வைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு படத்துக்கு இசையமைப்பு வேலைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் நீங்கள் யார் என்ற ஒரு விஷயம் கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும்
உங்களை பற்றி வெளியில் தெரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போடுகின்ற எஃபர்ட் அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கும்? உங்களை வந்து இன்னும் மீடியாவுக்கு முன்னாடி மக்கள் முன்னாடி இலங்கையில் ஒரு இளம் பெண் இசையமைப்பாளர் 19 வயசில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் இசையமைப்பாளர் ஒருத்தங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்டியை வந்து சேர்ந்தவங்க, இந்தியாவில் போய் நிறைய விருதுகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, மீடியா ஒரு பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணினாலும் கூட இன்னும் உங்களை வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய முயற்சிகள் என்ன எடுக்கிறீங்க? என்னோட என்னோட திறமையை அடிப்படையாக வைத்து தான் இந்த மியூசிக் ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு. என்னுடைய திறமையை அடையாளம் கண்டு என்னை இவ்வளவு தூரம் வெளிக்கொண்டுட்டு வந்தது நிச்சயமாக ஊடகங்கள் தான். இதுக்கு தனா மாமா, யோகேஷ் மாமா அவர்களையெல்லாம் நிச்சயமாக சொல்லியே ஆகணும். தேவா மாமா அவர்கள் அவங்க எல்லாமே எனக்கு வந்து பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருந்து இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வழியாக என்னை வந்து வெளியில் கொண்டுட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் என்னோட மியூசிக் வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், யாரும் பண்ணி இல்லாத வகையில் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி பண்ணாதான் நிச்சயமாக நான் வெளியில் வர முடியும். அதுக்குரிய விடயங்கள் என்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே கண்டிப்பாக பண்ணி இன்னும் வெளியே வரணும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு தனி நபராக வந்து இருக்கும்போது, இப்போ இந்தியாவில் போய் படிக்கிறதா இருக்கலாம், அல்லது மியூசிக் கம்போசிங் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம். இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இசை இளவரசிகள் மியூசிக் பேண்டு வந்து வச்சுருக்கிறீங்க. ரைட், இதுக்கு ஒரு பேண்டை வந்து நாங்கள் உருவாக்கி அதை ரன் பண்ணுறது அப்படின்னு சொன்னாலே அதில் கொஞ்சம் கடினமான விஷயம். அதை விட அதில் நிறைய ப்ராக்டிக்கலான இஷ்யூ எல்லாமே வர்றதுக்குரிய சான்சஸ் நிறைய வந்து இருக்குது. குறிப்பாக ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு பேண்டை வந்து ரன் பண்ணுறதா இருந்தால் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்குது, யாரெல்லாம் பண்ணுறாங்க, அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க? நிறைய குழுக்கள் காணப்படுது. அந்த மாதிரி உள்ளவங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாங்கி தந்திருக்காங்க அந்த மாதிரி. மற்றபடி நிறையவே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து என்னோட அம்மா அப்பாவும் தான் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய வாங்கினாங்க. இப்போது 52 பிள்ளைகள் வச்சு ஒரு பேண்ட் ஒன்று சொன்னால் அதுக்கு நிச்சயமாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அந்த மாதிரி நாங்களும் ரொம்ப வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் கிடையாது, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். ரொம்பவே கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வைத்து தான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியிலையுமே இப்போது அவங்க பிள்ளைகளுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவங்களோட அம்மா அப்பாவுமே காசே இல்லைனாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வகையிலையாவது இப்போது ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் என்னோடய வீட்டுக்கு வந்து மியூசிக் படிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு அந்த பஸ் செலவாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலியிலேருந்தும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் ஒன்று தர்றாங்க. இப்போது இந்த இசை இளவரசிகள் மியூசிக் பேண்டினுடைய முதலாவது கான்சர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம், அல்லது நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அது எங்கே நடந்துச்சு, அல்லது இனித்தான் நடக்க போகுதா, அல்லது அதை வந்து நீங்கள் இனித்தான் வெளியில் மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறீங்களா, எப்படி அது? இப்போ அதுக்குரிய சரியான பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்குது. இதை நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம். இதோட முதலாவது கான்சர்ட் வந்து எங்களோட ஹந்தானி பிரதேசத்தில், ஏன்னா எங்களோட ஊர் அது மலையகத்திலிருந்து உருவாகி இருக்குது இப்படி ஒரு பேண்ட். அதுவும் இலங்கையிலே முதல் முறையாக பெண்களை மட்டுமே வைத்து ஒரு மியூசிக்கல் பேண்ட் ஒன்று அது. இதை நாங்கள் கண்டிப்பாக எங்களோட ஹந்தானி பிரதேசத்தில் எதிர்வரும் 4ஆம் மாதம் லான்ச் பண்ணலான்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றோம். ஓகே, இப்போ ஒரு மியூசிக் பேண்டு ஆரம்பித்தாச்சு, அதை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கொண்டு போகணும், கோத்ரூ பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அதை ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இதில் என்னென்ன மாதிரியான சப்போர்ட் வந்து தேவைப்படுது? இப்போவுமே அதுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் குறைவு காணப்படுது. எங்கள்கிட்ட இருக்கிற பணங்கள் சிறுக சிறுக சேர்த்தோ இந்த பணங்களை வைத்து தான் ஒரு கிட்டாரோ ஒரு ட்ரம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம். ஆக்டோபேட் வந்து இப்போவுமே இல்லை எங்கள்கிட்ட. அதுக்கு ஒரு சரியான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு சரியான ஒரு இடம் இல்லை. லயத்து வீட்டில் தான் இருக்கோம். அங்கே எனக்காக ஒரு கலையகம் ஒன்று ஒரு சின்னதாக ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணி அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த இசைக்கருவிகள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட ரொம்பவே சிரமமாக தான் காணப்படுது எங்களுக்கு. அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட வசதிகள் வந்து ரொம்பவே குறைவாக காணப்படுது. இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையுமே காணப்படுது.
இதுக்கப்புறமா நாங்கள் ஏதாவது பண்ணி தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த கான்சர்ட் பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றாக்குறையினால தான் இவ்வளோ டைம் பீரியட் லேட் ஆகுதுன்னு நான் யோசிக்கிறேன். இவ்வளோ ஜேர்னியை வந்து கடந்து வந்தாச்சு, நிறைய விஷயங்கள் பண்ணணுமென்ற ஒரு ஆர்வம் வந்து இருக்குது. அதை விட இன்னொரு பக்கத்தில் உங்களோட ஸ்டடீஸ், மேற்படிப்பு படிக்கணுமென்ற ஒரு ஒரு விஷயம். இங்கால மியூசிக் வந்து கான்சர்ட் செய்யணும், மியூசிக் பேண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்னொரு விஷயம் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இன்னும் மியூசிக்கில் வந்து படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் மேற்படிப்பு படிக்கிறதுக்குரிய ஐடியா வந்திருக்கா, இல்லை மறுபடியும் இந்தியாவை படிக்கணுமென்ற ஒரு தேவையும் ஆவலும் உங்களுக்குள்ளே வந்திருக்கா? என்ன ஐடியா? மியூசிக் வந்து ஒரு கடல் மாதிரி, ரொம்ப பரந்த ஒரு விஷயம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்ருக்கேன். இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலும் தேடலும் எனக்குள்ள நிறையவே இருக்குது. நிச்சயமாக எதிர்வரும் காலங்களையும் இப்பவும் கூட இசையை வந்து இன்னும் நான் நிறைய ஆழமாக படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆர்வமும் அந்த தேடலும் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்குள்ளே வந்து காணப்படுது. அதுக்கு நாங்கள் முதல்ல வாழ்த்துக்களை வந்து சொல்லிக் கொள்கின்றோம். எனவே நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளே வந்துட்டோம். கடைசியாக அவங்கக்கிட்ட வந்து கேட்குற விஷயம், இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு இளம் இசையமைப்பாளராக, அதுவும் ஒரு பெண் இளம் இசையமைப்பாளராக எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற விஷயம் என்ன? என்ன விஷயத்த சொல்ல ஆசைப்படுறீங்க? என்ன மாதிரியும் ஒவ்வொருத்தவங்களோட வீடுகள்லையும் நிறைய கனவுகளோட நிறைய பேர் காணப்படலாம். நிச்சயமாக எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு கனவுகள் காணப்படும். படிச்சுட்டே இருங்க, படிப்பில் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திறமைகளை வந்து அவங்களுக்குள்ள முடக்கி வைக்காம அவங்க என்னவாக அவங்க ஆசைப்படுறாங்களோ, இப்போது நான் வந்து இசையமைப்பாளராக சாதிக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டேன். அதுக்குரிய சப்போர்ட் வந்து என்னோடய வீட்டில் எனக்கு கொடுத்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு பெண் பிள்ளை தானே, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு சமூகம் இல்லாமல் உங்களுடைய வீடுகள்லையும் இருப்பாங்க. சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய திறமைகளை அவங்களுக்குள்ளே முடக்கி வைக்காமல் அவங்க என்னவாக ஆசைப்படுறாங்களோ அவங்களுடைய ஸ்ட்ரீமில் அவங்கள வளர்த்து எடுத்தால் அவங்க நிச்சயம் அவங்களோட கோலில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகுவாங்க. ஸோ அவங்களோட கனவுகளோட, அவங்களோட திறமைகளோட, அவங்களுக்கான ஒரு ட்ரீமோட அவங்கள பயணிக்க விடுங்க. இது ஒன்று தான் நான் நேயர்களிடம் கேட்டுக்கொள்கிறது. நிச்சயமாக நான் ஆரம்பத்தில் வந்து சொன்ன மாதிரி உங்களை வந்து நேர்காணல் செய்யும்போது நிறைய பேருக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்ஸ்பயராக வந்து இருக்கும் நீங்கள் சொல்ல போகிற விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வயசில் வந்து 19 வயசில் ஒரு இசையமைப்பாளர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. பட் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஜேர்னியில் நீங்கள் சந்தித்த விஷயங்கள், நீங்கள் எப்படி அதை அச்சீவ் பண்ணி மேலே வந்தீங்க எந்த பல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்றைய நாளில் எங்களுடைய நேயர்களோடு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். உங்களை மாதிரியான திறமையானவர்களையும் வந்து நீங்கள் உருவாக்க வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குதானே, அந்த விஷயத்தை வந்து இன்னும் கீப் அப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் நிறைய உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கிறோம். சரியா?